வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் ஒரு ஆண் நாம் ஏன் காதலிக்காமல் இருந்தோம் என்று எண்ணி ஏங்குவதாய் இந்த கவிதை. வாருங்கள், கவிதைக்கு செல்வோம். ஏன் காதலிக்கவில்லை? காதல் என்னும் இன்பக் கடலில் மூழ்கி திளைக்காமல் எப்படி கடந்து வந்தேன்? பள்ளி பருவத்தில் பார்வை பரிமாற்றங்களுக்கும் சின்ன சின்ன சீண்டல்களுக்கும் சின்ன இதயம் ஏன் ஏங்கவில்லை? சின்ன இதயம் ஏன் ஏங்கவில்லை? கல்லூரி காலத்தில் கண்ணியின் கடைக்கண் பார்வைக்கு ஏன் காத்து கிடக்கவில்லை? காவியத்திலும் காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் ரசித்து ரசித்து படித்த காதலையும் காத்திருப்பின் கணத்தின் இன்ப தவிப்பையும் எப்படி அனுபவிக்காமல் இருந்தேன்? வளையல் ஓசைக்கும் கொலுசொலிக்கும் என் மனம் மயங்காமல் இருந்தது எப்படி? வளையல் ஓசைக்கும் கொலுசொலிக்கும் என் மனம் மயங்காமல் இருந்தது எப்படி? ஏக்கத்தில் ஏகாந்தமும் மோகத்தின் முதல் படிநிலையும் சின்ன சின்ன தீண்டுதலின் தீராத இன்பத்தையும் தீண்டாமல் இருந்தது எப்படி? நேசமே சுவாசமாகும் உலகில் வசிக்க என் மனம் ஏன் லயிக்கவில்லை? நேசமே சுவாசமாகும் உலகில் வசிக்க என் மனம் ஏன் லயிக்கவில்லை? முதல் பரிசமும் முதல் முத்தமும் முற்றும் துறந்தவனும் நுகர்ந்ததுதானே. நான் எப்படி நுகராமலும் தள்ளி இருந்தேன்? முதல் ஸ்பரிசமும் முதல் முத்தமும் முற்றும் துறந்தவனும் நுகர்ந்ததுதானே. நான் எப்படி நுகராமலும் தள்ளி இருந்தேன்? உறக்கத்தில் கிறக்கமும் பார்வை பரிமாற்றத்தில் பசியாறுவதும் காதல் என்று காதலித்தவர்கள் கவிதை எழுதுவார்களே. உணராமலும் எழுதாமலும் எப்படி இருந்தேன்? நினைவில் உருகி கனவில் கரைந்து காலை மாலை மறந்து இரவில் உறக்கம் துளைத்து தவியாய் தவித்து தனிமையாய் உணர்ந்து தங்கம் முகம் பார்க்க வேண்டும், நிலா முகம் காண வேண்டும் என்று கவிதை எழுதி காதல் கடலில் ஏன் தத்தளிக்கவில்லை? மோக நிலை காணாமல் மோன நிலை அடைய முடியுமா? கலக்கம் எதற்கு? காதலுக்கு ஏது காலம்? அன்பிற்கு என்ன அகவை? எனக்கான பெண் பிறக்காமலாயிருப்பாள், இந்த கவிதையை வாசிக்காமலாயிருப்பாள். எனக்கான பெண் பிறக்காமலாயிருப்பாள், இந்த கவிதையை வாசிக்காமலாயிருப்பாள். காதலுடன் காத்திருக்கிறேன் காதலிக்காக. நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் வரும் திங்கட்கிழமை உங்கள் மனம் விரும்பும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.